எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சனிக்கிழமை. இன்னது நம்ம இப்போ ஊஞ்சலில் நிற்கிறோம். ஏன்னா போன தடவை காசி யாத்திரை முடிஞ்சு வந்தாச்சு. இந்த ஊஞ்சலில் நிற்கும் பொழுது இதில் ரெண்டு விதமான அபிப்பிராயங்கள். ஒன்று இடது பக்கம் உட்காரணுங்கிறா, ஒரு பக்கம் வலது பக்கம் உட்காரணும்னு சொல்கிறா. இந்த மாதிரி இருக்குது. ஊஞ்சலில் மாப்பிள்ளையும் பொண்ணும் உட்காரும் பொழுது கல்யாணம் ஆனப்புறம் வலது பக்கம் இருக்கிறதா கரெக்ட் அப்படிங்கிறது ஒரு இது. ஃபோட்டோகிராஃபர் வசதிக்காக வலது கை பக்கம் உட்கார வைக்கிறா. ஓகே, எனிஹவ் எப்படியோ உட்காந்தா சரி. இப்போ இந்த உட்கார்றதுல அதுக்கப்புறம் இந்த பிடி சுத்துறது இதாக்கும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். எப்படி கேட்டால் எத்தனை பேர் அப்படிங்கிறதுல இதில் 5 பேர் தான். பிள்ளையாத்துக்காராளுக்கு 3, பொண்ணாத்துக்காராளுக்கு 2. 2 பேரோடும் அம்மா இல்லை. 2 பேர்ல யாராத்துல விரதத்துக்கு உட்கார்றாளோ அவ. இப்போ அப்பா இல்லை, அப்பா இல்லாதனால அண்ணாவோ மன்னியோ பண்றான்னா அந்த அண்ணா மன்னி அவாதான், அந்த மன்னி அவாதான். பிள்ளையாத்துலேருந்து அவ பிள்ளையோட அம்மை, அத்தை, மாமி வா 3 பேர். பொண்ணாத்துலேருந்து பார்க்கும்பொழுது பொண்ணோட அம்மா கூட மாமி. ஏன் மாமி அப்படின்னு கேட்டால், இந்த ஊஞ்சல் காசி யாத்திரை இதில் எல்லாம் ப்ரிஃபரன்ஸ் மாமாவுக்கும் மாமிக்குங்க. அதனால மாமி. அப்படி 5 பேர். 5 பேருக்கு என்னெல்லாம் இது பண்ணுறோம்? 2 சொம்பில் வெள்ளம் தண்ணி எடுத்துப்பா சொம்பில். அதுக்கப்புறம் 2 விளக்கு. ஒன்று தாம்பாளத்தில் இருக்கும், ஒன்று ஒரு அடுக்கு மாதிரி அதில் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த பாலும் பழமும் வச்சுப்பா. சில பேர் இந்த பிடி சுத்துறது இல்லை இது வச்சுப்பா. இந்த மாதிரி ஒரு 5 பேர். 5 பேருக்கு தான். 5 பேர் மடிசார் கட்டிக்கணுங்கிறது கம்பல்சரி. கட்டினா ரொம்ப நல்லது. நம்மளுடைய கலாச்சாரத்தை எல்லா இடத்துலையும் நம்ம வாயில் சொன்னால் மாத்திரம் போராது. நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது தான் அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. நம்ம நம்மளுடைய சொல்லிக்கலைன்னா அதுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லை. அடுத்த வாரெல்லாம் கட்டிக்கிறா, யாரெல்லாமோ கட்டிக்கிறா, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இவன் 5 பேர் கம்பல்சரியாக கட்டி இருக்கணும். ஸோ இவன் 5 பேர் இது பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு வர்றது பாட்டே இருக்குது. பாலாலே கால் அலும்பி பட்டாலே துடைத்து அப்படின்னு. இந்த 4 விரல் கப்பில் பால் வச்சிருப்பா. அந்த பாலை தொட்டு 2 பேரோட கால்லையும், பொண்ணாத்துக்காரான்னா பிள்ளைக்கு முதல்லையும், பிள்ளையாத்துக்காரானா பொண்ணுக்கு முதல்லையும், காலில் உள்ளங்காலில் இந்த மேலே இருக்கிற காலுடைய மேல் பகுதியில் 3 தடவை தொட்டுட்டு பட்டு புடவையால் துடைக்கணும். இப்போ நம்மால் பட்டு புடவையில் காலை துடைக்கிறதா அப்படின்னு கேட்பா. கண்டிப்பாக அதனால் துடைக்கணும். அதுதான் அதோடைய கரெக்டு. அதனால சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் சௌகரியம். அது இந்த புடவை நுனி. அப்போ சில பேர் என்ன பண்ணிடுவான்னா அது கூடவே கர்ச்சீப்பை வச்சுப்பா, டிஷ்யூ வச்சுக்கிறா. அது ரொம்ப மோசம். அதுக்கு ஒரு கர்ச்சீஃபையான வச்சுக்கோங்க. அப்புறம் பாலும் பழமும் கொடுக்கறது. இந்த பாலும் பழமும் கொடுக்கறது எத்தனை பேர் வேணால் கொடுங்க. எத்தனை பேர் வேணால் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிடி சுற்றி போடுறது. பிடி சுற்றி போடும்போது முதல்ல சுற்றிட்டு பின்னாடி, தட் இஸ் கிழக்கு பக்கம் ஆரம்பிக்கிறோம். கிழக்கில் ஆரம்பித்து வடக்கில் முடிக்கணும். அங்கே அந்த இடத்துல இருக்கிற அந்த வாத்தியாருக்கு தெரியும். வாத்தியார் யூஸ்வலாக வரமாட்டார். ஏன்னா எல்லாருமே சொல்லிடுறது அதெல்லாம் பொண்டுகள் சமாச்சாரம்னு சொல்லிடுவான். அதில் விவரம் தெரிஞ்சவா யாராக இருந்ததுன்னா அவள் கிழக்கு பக்கமாக தான் போட்டிருப்பா ஊஞ்சலை. அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. கிழக்கில் ஆரம்பித்து வடக்கில் முடிக்கணும். பாலிகை தெளிக்கிற மாதிரியே தான். பாலிகையில் ஃபஸ்ட்டு சென்டர், மேலே, தட் இஸ் கிழக்கு, அதுக்கப்புறம் தெற்கு, அதுக்கப்புறம் மேற்கு, அதுக்கப்புறம் வடக்கு. பாலிகை தெளிக்கிறது அப்படி தான். அதே மாதிரி தான் இதுவும். இதை முடிச்சுட்டு இந்த 5 பேர் சுற்றி வருவா. இது எல்லாமே ஒரு திருஷ்டி கழியறதுக்கு தான். அப்புறம் அந்த இருக்கிற சொம்பில் 2 பேர் கால் அலம்பிட்டு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று, அந்த இடத்துலையே வாத்தியார் பொண்ணோட கையை பிடிச்சி மாப்பிள்ளை கையில் கொடுக்குறார். இன்னொன்று மெத்தடு, பொண்ணோட கையை வருங்கால மாமியாரும் பையனோட கையை வருங்கால மாமியாருமா 2 பேர் சம்பந்திகளுமா கூட்டின்னு தேங்காய் வெத்தலை கொடுத்து கூட்டின்னு வர்றதா ஒரு வழக்கம் வச்சுட்டு இருக்கா. அது ஏன் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கா அப்படின்னா, நம்ம கல்யாணம் முடிஞ்சுட்டு தான் பாணி கிரகணம் கையை பிடிச்சு கொடுக்கும் பொழுது தான் அது கம்ப்ளீட் ஆகுது. அதனால
ஆனால் இப்போ வந்து வாத்தியார் முன்னாடியே பண்ணுறார். அந்தந்த வாத்தியார் அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது. இது முடிஞ்சு இவ வரா. இவ வந்து மேடையில் வந்து உட்காரும் பொழுது முதல்ல என்ன நடக்கிறது அப்படின்னா, சின்ன மந்திரங்கள் கொஞ்சம் இருக்கு. அது முடிஞ்சுட்டு மாப்பிள்ளையோட காலை மாமனார் அலம்புவர். ஏன்? அவர் மகாவிஷ்ணுவா தாரணம் பண்ணி தன்னுடைய பெண்ணை மகாலட்சுமியா அவருக்கு ஒப்படைக்கிறார் மாமனார். மாமனார் கால் எங்க மாமனாரின் கால் அலம்பினார், அதனால அவர் கீழே கிடையவே கிடையாது. எப்போ ஒரு தந்தை வந்து தன்னுடைய குழந்தையை தன்னுடைய பெண்ணை வந்து என்னோட மாமனார் என் கால் அலம்பிட்டார் அப்படியெல்லாம் நினச்சிக்கப்பட்டார். அதாவது என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, மகாவிஷ்ணுவா இத்தனை நாளைக்கு இருந்த அப்பா அந்த பொண்ணை பராமரிச்சுன்றவர் உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றார். இது வந்து ஒரு ஹேண்ட் ஓவர் செரமனி. அப்போ நம்மளோட வழக்கங்கள்ல நம்ம எது ஆனாலும் சரி, பிராமண வழக்கங்கள்ல ஒருத்தருடைய காலை அலம்பி அவளை வந்து உபச்சாரம் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுல அந்த மாதிரி பண்ணி பொண்ணை பையனுக்கு கைப்பிடிச்சு கொடுக்க போறார். அதுக்காக வந்த மாப்பிளைய அவர் வந்து உபச்சாரம் பண்றார். அதுல பழம் கொடுப்பா, 2 பேரும் பாதி பாதி சாப்பிட சொல்லுவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நெஞ்ச தொட்டுக்க சொல்லுவா, கண்ணுல நேர பார்க்க சொல்லுவா. இதெல்லாம் நீங்க பார்க்கணும் கல்யாணங்கள் போகும்பொழுது. அப்படி பார்த்து நீங்க பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு அது ஏன் அர்த்தம், என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தெரியும். அதாவது நீயும் நானும் இனிமே ஒன்று, என்னுடைய பெண்ணை நீ பராமரிக்கிறாய் அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் பராமரிக்க போறாய். நான் எப்படி பார்த்துட்டேனோ அதே மாதிரி நீயும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த காலலம்பல். மகாவிஷ்ணுவா தாரணம் பண்ணி அவரை கொடுக்கறதுக்கு அதுதான் அர்த்தம். அதனால எப்பொழுதுமே என்ன சொல்லுவான்னா, யாகங்கள் இதெல்லாம் நடக்கும் பொழுது அந்த கர்த்தா எழுந்து வரப்படாது சொல்லுவான். என்ன, கர்த்தா எழுந்து வரப்படாது. ஆனா அவர் வந்து எழுந்து வரக்கூடிய தருணங்கள் இருக்கு. எப்போ எழுந்து வரலாம்னா, குருவை பார்த்தா எழுந்து வரணும், எங்கே இருந்தாலும் சரி. அதே மாதிரிதான் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் உள்ள ஸ்தானம் மாமனாருக்கு தான். ஏன்னா அவர் தன்னுடைய பெண்ணையே கொடுக்கிறார். அதனால ஒரு யாகம் நடக்கும்போது மாமனார் வந்தார்னா அந்த கர்த்தா தாராளமா எழுந்திருக்கலாம். இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். மாமனாருக்கு அவ்வளோ ஒரு மதிப்பாக்கும். நம்ம நினைச்சுக்கிறது இல்லை, அது வேற விஷயம். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்கா, ஆனாலுமே அவர் மகாவிஷ்ணு தான். அவரும் மகாவிஷ்ணு, என்னுடைய இதை வந்து நான் உனக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மாமனார் சொல்றது தான் இந்த விஷயம். இது முடிஞ்சுட்டு கன்னிகாதானம். இந்த கன்னிகாதானத்துல பெண் நடுவுல மடியில உட்காரவே வைக்கப்படாது. இடது தொடை அதுல உட்கார வச்சுதான் கன்னிகாதானம் பண்றான். இந்த கன்னிகாதானம் என்னத்துக்கு பண்றா அப்படின்னா, கன்னிகையே கொடுக்கிறார், தானமா கொடுக்கிறார். தானத்திலேயே பெரிய தானம் கன்னிகாதானம். கன்னிகாதானம் பண்ற தந்தைக்கு வந்து 27 தலைமுறைகள் வந்து கரை சேர்ந்துடுவான். ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா புத் அப்படிங்கிறவன் வந்து புத்திரன்கிற யாரு, புத் என்கிற நரகத்திலிருந்து மீட்பவன் வந்துட்டு புத்திரன். ஆனா புத்திரிங்கிறவள் எப்படின்னா அதுக்கெல்லாம் போவே வேண்டாம், 27 தலைமுறையே அப்படியே ஒன் ஷாட்ல வந்து கரையேற்றிடுவார். அந்த கன்னிகாதானத்துக்குள்ள அர்த்தம் அதுதான். அந்த கன்னிகாதானத்துல எப்படி சொன்னா, பிரவரம் சொல்றது எப்படின்னா, 3 தலைமுறை, இவருடைய பொண்ணு, இவருடைய பேத்தி, இவருடைய கொள்ளு பேத்தி, அப்படி 3 பேரையும் சொல்லி இந்த கோத்திரத்துல பிறந்தவாளை இந்த கோத்திரத்தை கொடுக்குறோம். இப்பதான் இந்த கோத்திரத்தோட மெயின் அர்த்தம் வருது. ஏன்னால் ஒரே கோத்திரத்தில் இருக்கிறவா கல்யாணம் பண்ணிக்கும் போது அது சகோத்திரம். சகோத்திரம்னா சகோதரன் சகோதரி. காஷிப கோத்திரத்துக்கார நைதிருப காஷிப கோத்திரத்தை கொடுக்கப்படாது. அந்த மாதிரி அவளுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கு, ஒரு 134 கோத்திரங்களுடைய லிஸ்ட் இருக்கு. இந்த கோத்திரத்துக்கு இந்த கோத்திரத்துள்ளவா எடுக்கப்படாது, அவ வந்து சகோதரம் ஆயிடுறது அப்படின்னு சொல்லி சொல்றான். அதை வந்து அதுக்காக தான் இந்த கோத்திரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல வரும்பொழுதுதான் நம்மளுக்கு அதோடைய விஷயமே தெரியறது. அதனால தான் கோத்திரத்தை ஃபர்ஸ்ட் பாருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரி நடக்குது. அந்த இடத்துல இந்த லவ் மேரேஜஸ்ல ஒரே கோத்திரம், இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல கூட ஒன்று நடக்க போகிறது. லவ் மேரேஜ்லாம் அரேஞ்ச் மேரேஜ், பட் பார்க்கல. அந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த பையனோட கோத்திரத்தை எக்காரது கொண்டு மாற்றப்படாது.
என்ன கேட்டா அவன் தான் அவள் அப்பா அம்மாவுக்குள்ள அவளுடைய தலைமுறையை கரை சேர்த்துறவன். நம்மளுடைய தர்மம் அப்படிதான் சொல்லியிருக்கு. அதனால தயவு செய்து பையனோட கோத்திரத்தை மாற்றி கொடுக்குறேன்னா சொல்லாதீங்கோ. அப்படி இருக்கிற கன்னிகாதானம் நடக்கிறது. கன்னிகாதானம் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் அங்கே அந்த அப்பா உட்காந்துட்டு இருக்க மாட்டார். எப்போ உட்காந்துட்டு இருப்பார்னா அதுக்கப்புறம் திருமங்கல்ய தாரணத்தும் போது உட்காந்துட்டு இருப்பார். அந்த அடுத்த பூஜைகள் இந்த கணவன் மனைவி ஆக போறவா பண்ற பூஜைகள், சின்ன பூஜைகள். நம்மளுடைய அந்த இடத்துல எப்படின்னா திருமங்கல்ய தாரணத்துக்கு முன்னாடி அந்த திருமங்கல்யத்துக்கு மகாலட்சுமி பூஜை இருக்கு. அந்த லக்ஷ்மியை இது பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் அனுப்பிச்சிடுவோம். ஆனால் இந்த இடத்துல அவள் லக்ஷ்மியை அனுப்ப மாட்டோம். லக்ஷ்மி அங்கேயே தான் இருப்பள். ஓகேவா? அப்படி இருக்கிற லக்ஷ்மி பூஜை நடக்கிறது. லக்ஷ்மி பூஜை நடந்துட்டு இந்த பொண்ணுக்கு புடவை கொடுக்குறா. சில பேர் ஆற்றுல அப்பா மடியில் உட்கார வச்சு பொண்ணுக்கு கையில் கொடுப்பா. சில பேர் ஆற்றுல அப்படி தோளில் போடுவா. அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற புடவை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இப்போ வந்துட்டு கலர் காம்பினேஷன்ஸ். சில பேர் ஆற்றுல எல்லாம் சிவப்பே தான் எடுப்பாள். அரக்கு ஏன் எடுக்கிறா அப்படின்னா திருஷ்டி கழியும். என்ன மாமி எப்போ பார்த்தாலும் திருஷ்டின்னு பேசுகிறா அப்படின்னா, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படப்படாது. அதனால தான் இந்த திருஷ்டியை பற்றி நிறைய பேசுகிறோம். நிறைய பேர் பேசுகிறேன். நிறைய பேர் கேட்கும்போது எங்களுக்கு திருஷ்டி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாள். அதனால தான் அதுக்காக தான் நிறைய இடத்துல இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல திருஷ்டி கழிப்பு தான் ஜாஸ்தி. பச்சை வழிக்கிறது, இந்த பச்சைப்பொடி சுற்றி போடுறது, இது எல்லாமே அதுக்காக பண்ணுறது தான். அப்போது இந்த பெண்ணுக்கு வந்துட்டு திருஷ்டி படப்படாது அப்படிங்கிறது ஒரு விஷயத்துலையும், சிவப்புங்கிறது வந்து ஒரு மங்களகரமான கலர். அதனால சிவப்பும் இல்லை. பிள்ளையாத்துக்காரா சொல்கிறா எங்கள் ஆத்துல நாங்கள் எல்லா கலரும் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி எடுத்தாலும் அந்த மாதிரி எடுக்கிற வழக்கங்களும் இப்போ நிறைய பேர் வச்சுருக்கா. நல்ல கலர் காம்பினேஷன்ஸில் பட்டு கிடைக்கிறது, ஜோராக கட்டிக்கிறா. எதுவானாலும் 9 கஜம் தான். இந்த 9 கஜம் நாங்கள் ஒரு கல்யாணத்தில் ஒரு ஆள் மறந்தே போயிட்டான். பிகாஸ் ஒரு ஐயங்கார் கல்யாணம் ராத்திரி 9 மணிக்கு தான் ஞாபகம் வந்தது. நல்ல காலத்துக்கு புடவை கடை திறந்தது. அதனால வாங்க முடிஞ்சது. ஸோ நம்ம லிஸ்ட் ஒன்று தயார் பண்ணி வச்சுக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் லிஸ்ட் பண்ணணும், என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது லிஸ்ட் பண்ணி, இது ஏதாவது விட்டு போச்சா அப்படிங்கிறத வாத்தியார்கிட்ட சொல்லி இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். இது கூட மெட்டி, திருமங்கல்யம் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு ஆள் அந்த மேடையை விட்டே நகராத ஒரு ஆளாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற ஆளுகள் அந்த மாதிரி ஒருத்தரை ஏற்பாடு பண்ணிக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். கடைசி நிமிஷத்தில் போய் ஒரு ஆளை தேடின்லாம் இருக்க முடியாது. இப்போ நம்ம அம்மாவே வயசானவா இருக்கான்னு அம்மாட்ட கொடுத்துட்டா அப்புறம் அம்மாவுக்கு வந்து அடுத்தவா சகாயம் இல்லாமல் அம்மாவால் நடக்கவே முடியாது. அப்பா உட்காந்துட்டு இருக்கான்னு அவள் கையில் கொடுத்துடணும், ஒன்றும் பார்க்கக்கூடாது. அந்த டைமில் போனால் அவள்கிட்டேருந்து எடுத்துன்னு வந்துடணும். நான் ஏதாவது கல்யாணத்துக்கு அரேஞ்ச்மெண்ட்டு இதுக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னா எங்கள் கல்யாணங்களில் நான் இதைத்தான் பண்ணுவேன். ஒரே ஆள் தான் ஹேண்ட்லிங். என்ன காரணம்னா நமக்கு அந்த டைமில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சுன்னா எங்கேயா தேட போனோம் அப்படின்னா அதெல்லாம் ப்ராப்ளம். அதெல்லாம் ஒரு சங்கடம், அந்த இடத்துல ஒரே குழப்பம்தான். அதனால சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறவாகிட்ட கொடுத்து வச்சுட்டு இந்த பொண்ணு 9 கஜம் கட்டிட்டு வரும்பொழுது இந்த 9 கஜம் கட்டிக்கிறவா இதை எதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 9 கஜம் கட்டிண்டாச்சுன்னா காலலம்பிட்டு வந்து உட்காரும் பொழுது மறுபடியும் சில மந்திரங்கள், அந்த திருமங்கல்யத்துக்கு ஒரு பூஜை எல்லாம் முடிஞ்சு அப்பாவோட மடியில் இருந்து திருமங்கல்ய தாரணம் நடக்கிறது. இந்த திருமங்கல்ய தாரணம் நடக்கும் பொழுது யாரு வேணுமோ அவா 2 பேருடைய அம்மா அப்பா, இந்த பையனுக்கு தங்கையோ அக்காவோ இருந்தா அவா. இது முடிஞ்சுட்டு வாத்தியார் மிஞ்சி அப்படிங்கிறத இடுப்புல கட்ட சொல்லுவார். இந்த மிஞ்சி கட்டிட்டு அதுக்கப்புறம்தான் கையை கொடுப்பார். அதுதான் பாணி கிரகணம். அந்த பாணி கிரகணம் கொடுக்குற வரைக்கும் இப்போ வாத்தியார் ஃபர்ஸ்டே அனௌன்ஸ் பண்ணிடுறார். இப்பெல்லாம் வாத்தியாருக்கு ஒரு மைக்காக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறார், யாரும் கை கொடுக்காதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அவ 2 பேரும் அவ கையை கொடுக்குற ஃபர்ஸ்ட் தருணம் பாணி கிரகணம் தான். அந்த பாணி கிரகணம் முடிஞ்சு
அவள் வந்து சப்தபதி முடிச்சப்புறம்தான் இவாளுக்கு கை கொடுத்து வாழ்த்து இது பண்ணுறவா பண்ணலாம். யாருக்கு வேணா க்ரீட் பண்ணணும் அப்படின்னா அவள் அப்பா அம்மாவை க்ரீட் பண்ணட்டும். சப்தபதி முடிஞ்சப்புறம் தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணுறது இதெல்லாம் தான் நல்லது. அப்போ இந்த சப்தபதி மிதிக்கிறதுலையும் சப்தபதி நடக்கிறதுலையும் ஒரு இது இருக்குது. அதாவது அந்த 7 வாக்குறுதிகள் ஒரு கணவனும் மனைவியுமா வாக்குறுதிகள் கொடுக்குறான். அதில் ஏன் அம்மியை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், அந்த அம்மி வந்து எவ்வளவு வந்து பாறாங்கல் அல்லவா, கல். இது நிறைய கோவில்களில் சுவாமி விக்கிரகம் வந்து கல் தான். இப்போ கல்லுக்கு தான் எல்லாத்தையும் பஞ்சபூதத்தையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கு. அதனால அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து, அருந்ததி வந்து பகல்ல தெரியுமா, தெரியாது. அப்போ இதுக்கு வந்து ஏன் அக்னி சாட்சி? எல்லாத்துக்கும் நம்மளோட இதுல எல்லாத்துக்குமே யாரோட தானாலும் சரி எல்லாருக்கும் அக்னி சாட்சி இருக்கு. ஏன் அக்னி சாட்சி? அக்னிக்கு மட்டும்தான் எல்லா இம்பியூரிட்டிஸையும் ஏத்துக்கக்கூடிய சக்தி இருக்கு. என்ன இது இருந்தாலும் அக்னி சாட்சியா கல்யாணம் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா பஞ்சபூதங்கள்ல முதன்மையானது. அதை விட இம்பியூரிட்டிஸ் இல்லாம பண்ணும். எதை கொடுத்தாலும் ஏத்துக்கும். நீங்க வந்து கற்பூரத்தை போட்டாலும் அக்னி வச்சுக்கும், தேங்காயை போட்டாலும் வச்சுக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் ஏத்துக்கக்கூடியது. அதோடைய தன்மை மாறாது. ஓகேவா? எப்படி அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து அம்மி மிதிக்கிறோம். அம்மி மிதிக்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டா, கல்லை வந்துட்டு உடைக்க தான் முடியும், அது வளைஞ்சு போகாது. சிற்பி எப்படி அடிச்சு அடிச்சு செதுக்கி செதுக்கி தான் அதை சிற்பமாக்குறான். அந்த மாதிரி அது போல உடைஞ்சு போகாம நான் வந்து கற்பில் சிறந்தவளா இருப்பேன் அப்படின்னு அந்த கணவனுக்கு வாக்குறுதி கொடுக்குறான். கணவனுக்கு வாக்குறுதி கொடுக்கறதுனால தான் அதுல அம்மி. அதே மாதிரி தன்னுடைய தன்மையை மாற்றாத எப்போதுமே ஆழிக்கத்தின் இருக்கிற அக்னி தான் சாட்சி. அக்னி சாட்சியா பண்ணின அப்புறம்தான் நீங்கள் வந்து இதை வந்து கை கொடுக்கிற வேலையை பண்ணலாம். அதுக்கப்புறம் பொறி போடுறது. பொறி போடுறது எதுக்கு அப்படின்னா, இத்தனை நாடும் சகோதரனா இருந்து நான் பார்த்து கொண்டதை நான் இனிமே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரன் கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் அப்பா கொடுக்குறார், அடுத்து சகோதரனும் கொடுக்குறான். அப்படி ஒரு நீ சகோதரனாவும் இருந்து என்னுடைய சிஸ்டரை காப்பாற்றணும்னு சொல்றதுக்காக தான் அந்த பொறி போடுறது. அப்போ இது பொறி போடுறதுலயும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. என்ன கேட்டா, இப்ப சொந்தத்துல வந்து பிரதர் இல்லை அப்படின்னு சொன்னா அவளுடைய தாயாதிகள்ல இருக்கிற பசங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இப்போ எங்களுக்கு வந்து ஒரே பொண்ணு தான். இப்போ எங்க பொண்ணுக்கு எனக்கு வந்து சிஸ்டர் உண்டு, மாமாவுக்கு பிரதரும் உண்டு. அவளுக்கெல்லாம் பிள்ளைகள் தான், எனக்கு மட்டும்தான் பொண்ணு. அப்போ என்னோட பொண்ணுக்கு 6 பொறி போடுறதுக்கு மச்சினம் வரலாம் அப்படின்னா மாமாவுடைய தம்பி பசங்களுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. என்னோட தங்க பையனுக்கெல்லாம் ரைட்ஸ் கிடையாது. என்னோட தங்க பையன் வந்துட்டு அந்த மாப்பிள்ளைக்கு மாலை போடுறதோ அதையெல்லாம் பண்ண முடியும். பொறி போடுறதுக்கு மச்சினம்னா அந்த ஃபேமிலியிலேருந்து வந்தவா தான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அங்கே வந்து அப்படியே மாறும். இல்லைன்னா அந்த பெண் தனக்காக தானே போட்டுக்கொள்ளலாம். சிலப்போ வாத்தியார் கூட போட்டு, அவர் குருஸ்தானிகர், அதனால அவர் எல்லா ரோலுமே பண்ணலாம். கல்யாணம் விரதம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா வாத்தியார் விரதம் பண்ணி வைக்கலாம். கன்னியாதானத்துக்கு எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்றான்னா அந்த பொண்ணுக்காக அந்த வாத்தியார் தன்னுடைய சம்சாரத்து கூட வந்து இருந்து கன்னியாதானம் பண்ணி வைக்கலாம். வாத்தியாருக்கு குருவுக்கு வந்து அத்தனை ஒசந்த இடமாகும். எல்லாம் நம்மளுடைய எல்லாத்துலேயுமே வாத்தியாருக்கு அந்த குருஸ்தானிகனுக்கு உசந்த இடம். இந்த மெட்டி போடுறது, நாத்தனார் இருந்தா நாத்தனார் இல்லைன்னா அதே மாதிரி அதுல எந்த கசின் வேணா வந்து போட்டுக்கலாம். அதுல எல்லாம் எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆனா பொறி போடுற மச்சினன் தாயாதியா தான் இருக்கணும். அப்படி இல்லை நான் வாத்தியார் போட்டுக்கலாம், இல்லை அவளே போட்டுக்கலாம், வேற யாரும் போட முடியாது. என்ன கேட்டா இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்.
இது எத்தனை தூரம் நம்மளால கடைபிடிக்க முடியுமோ அத்தனை தூரம் கடைபிடிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பலதானம்னு கொடுப்பா. அன்னைக்கெல்லாம் 25 பைசா தான், 4 அணா காயின் தான். இன்னைக்கு அது 11 ரூபாய் 21 ரூபாய் பலதானம் போயிட்டு இருக்கு. அதுல வந்து 2 பேரோட ஆத்துல இருக்கிற பெரியவாளா கூப்பிட்டு பலதானம் கொடுப்பா. பலதானம்னா அவளுக்கு தானம் கொடுத்துட்டு அவள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது. பலதானம் கொடுக்கறது தம்பதிகளுக்கு கொடுக்கறது தான் விசேஷம். அந்த மாதிரி இருக்கிற பலதானம். அதுக்கப்புறம் வந்து சில சாந்தி ஹோமங்கள். அந்த காலத்துல எல்லாம் 5 நாள் கல்யாணங்கள்ல இன்னும் ஜாஸ்தி இருந்தது. இந்த அவசர யுகத்துல கல்யாணம் கழிஞ்சு 1.5 மணி நேரத்துல வாத்தியாரும் சரி, பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் சரி, இந்த கல்யாணத்துல திருமங்கல தாரணம் கழிஞ்சாச்சுன்னா பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்துல ஒத்த மனுஷன் இருக்க மாட்டோம், புகை. அதனால அது எத்தனை கம்மியா போட முடியும் பார்க்கறா. அத்தனை கம்மியா முடிச்சுட்டு அருந்ததியை பார்க்கறது, சூரியனை பார்க்கறது எல்லாமே அந்த காலத்துல ராத்திரி தான் பண்ணிட்டு இருந்தா. இந்த காலத்துல எல்லாமே பகல்ல தான். வாத்தியார் சங்கல்பிக்க சொல்லி சொல்றார். அப்படி சொல்லி அதுக்கப்புறம் இந்த அடுத்த நாளைக்கு இப்ப வந்துட்டு அன்னைக்கே ஊருக்கு போறான்னா அன்னைக்கு பண்ணப்படாது. ஆக்சுவலா அவளுடைய சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சுட்டு அடுத்த நாளைக்கு தான் பாலிகை கரைக்கிறது. பாலிகை கரைக்கிறதுக்கு இந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் உட்கார வச்சு கன்னியா பொண்கள் 2 பேர் வச்சு அந்த பாலிகையை கரைப்பா. கரைச்சுட்டு எல்லாரும் அதுலேருந்து அந்த முளை விட்டதை எடுத்து அந்த பொண்ணோட தலையிலையும் வைப்பா. அந்த அங்க இருக்கிற பொண்டுகள் எல்லாரும் தலையில வச்சுப்பா. எல்லாரும் கும்மி அடிச்சு பாட்டுப்பா. എന്നിട്ട് இந்த ஔபாசன பானையையும் இந்த பாலிகை கரைச்சிட்டு முடிச்சுட்டு ஔபாசன பானையும் எடுத்துட்டு தான் இந்த பொண்ணு வந்துட்டு அவாத்துக்கு போகணும். அந்த காலத்துல எல்லாம் அக்னிஹோத்திரம் டெய்லி நித்திய அக்னிஹோத்திரிகள் இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கா. அவங்கள்ல எல்லாம் இந்த ஔபாசன பானையிலேருந்து எடுக்கிறது தான் பண்ணுவோம். நித்திய அக்னிஹோத்திரத்துக்கு அங்கேருந்தான் எடுத்து அந்த அக்னி தான், அந்த அக்னி கெடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சம்மந்தி ஆத்துக்கார ஆளுக்கு உட்கார வச்சு எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுப்போம். அத்தனை பேர், எத்தனை குழந்தை இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனை பேருக்கும் தாம்பூலம் கொடுப்பா. அந்த பாலிகை தெளிக்கும் போது பண்ற கடைசி அதுதான் கடைசி ஆலத்தி. ஆலத்தி நம்மளுக்கு ஒரு 5 அரணம் வரும். 5 அரணத்துல முக்காவாசியும் நம்ம வந்து எங்க ஆங்கள்ல நாங்கள்லாம் இருக்கும்போது, எங்க கல்யாணம் நடக்கும்போது எங்க அத்தை வந்துட்டு எல்லா இதுக்கும் என்னோட கல்யாணத்துக்கு போது ஒரு அத்தை தான் இருந்தா. 5 பேர் இருந்தாலும் எங்க கல்யாணத்துக்கு போது ஒரு அத்தை தான் இருந்தா. எங்க அத்தை தான் எல்லாத்துக்குமே ஆலத்தி எடுப்பான். அது எதானாலும் சரி. என்ன இப்பெல்லாம் நிறைய பேர் இருக்கா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சான்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அந்த ஆலத்திகள் கல்யாணத்தன்னைக்கு மத்தியானம் நடக்கிற நலங்கு அது வந்து டோட்டலாக லௌகீகம். என்ன அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி போகிறது. கல்யாணத்தோட வாத்தியாரோட இது வந்துட்டு பாலியை கரைச்சி அவள் வந்து அவளுடைய புக்காத்து கிளம்புறதோடு தான் இந்த கல்யாணத்தோடது முடியறது. கல்யாணத்துக்கு அடுத்த நாளைக்கு பொண்ணை கூட்டின்னு போகிறதுக்கு நல்ல நாள் பார்க்கணுமா கேட்டால் இல்லை. கல்யாணத்தன்னைக்கு சீமந்தத்தன்னைக்கு இந்த 2த்துக்கும் அடுத்த நாளைக்கு நாளே பார்க்கண்டா, தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிராமின்ஸ் மேரேஜ் எந்த அளவுக்கு மேக்சிமம் தெரியாததெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட இந்த திருமணத்துடைய சடங்குகள் எப்படி நடக்கணும், யாருக்கு இதில் வந்து வேற எதுவும் விட்டு போலேன்னு நினைக்கிறேன். காலம்பரை கல்யாணத்தன்னைக்கு காலம்பரை பையனுக்கு பல்லு தேய்க்கிறதுக்கு சாமான் கொடுக்கறதுக்கு போவா. அது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷேவிங் செட்டு இதெல்லாம் கொடுத்து அது கூட ஒரு ஸ்வீட்டுக்காக ஒரு சுண்டலோ இல்லை ஒரு ஸ்வீட்டோ வச்சு கொடுப்பா. அது மட்டும்தான் நான் விட்டுருக்கேன். இது தவிர பாக்கி விட்டது எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தவிர ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக மெசேஜ் போடுங்க. எப்போ டைம் கிடைக்கிறதோ அந்த டைமில் வந்துட்டு இதை பற்றி மறுபடியும் இந்த சந்தேக நிவாரணி, இந்த கல்யாணத்தில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா தாராளமாக கேட்கலாம். கேட்டால் அதை வந்துட்டு கண்டிப்பாக அதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு கைட்லைன்ஸ் இல்லை. என்னெல்லாம் வாங்கி வைக்கணும் ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு பொண்ணுக்கு வந்து 3 பட்டுப்புடவை வேணும்,
ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு பட்டு புடவை, காலம்பர ஊஞ்சலுக்கு ஒரு பட்டு புடவை, அதுக்கப்புறம் முகூர்த்த புடவை, அதுக்கப்புறம் சாந்தி முகூர்த்த புடவை அப்படின்னு சொல்லிட்டு 4 புடவைகள். ஒன்று தான் புடவை, பாக்கிலாம் சாரீஸு 4 வேணும். எந்த இடத்துலையும் சாரீ கூட தைச்ச ப்ளவுஸை வைக்கப்படாது, தைக்காத விட்டு தான் வைக்கணும். பையனுக்கு வந்து நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துடுவா ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா சம ஜோடி வேஷ்டி அப்படின்னு தான் சொல்லுவா, முகூர்த்த வேஷ்டியை அது கொடுப்பா. அப்புறம் இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு கொடுக்கறது கூட ஒரு வேஷ்டியும் துண்டு தான். எல்லாமே 9-5 வேஷ்டி தான். இந்த முகூர்த்தத்துக்கு கொடுக்கறது மட்டும் 9க்கு 5. இந்த கல்யாணங்களில் யாருக்கு என்ன ஓதிடுறது அதெல்லாம் அவாவா சௌகரியம். ஆனால் மாமாவுக்கு வந்து தாம்பூலம் தான் கொடுப்பா. அத்தைக்கு கொடுக்கும்போது பணத்தோட பணம் தான் திருப்பி கொடுக்கறது. இதில் வந்து பருப்பு தேங்காய் வைக்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5 ஜோடி பருப்பு தேங்காய் வேணும். ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை எழுப்புக்கு 1, மாப்பிள்ளை வரும்போது 1, மாப்பிள்ளை எழுப்புக்கு 1, அதுக்கப்புறம் வந்து காலம்பரம் இந்த மாப்பிள்ளை எழுப்புக்கு உள்ளதே தான் விரதத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிறா. சில பேராத்து அதுக்கு தனியாக வைக்கிறா. முகூர்த்தத்துக்கு 1, அதுக்கப்புறம் சாந்தி முகூர்த்தத்துக்கு 1, இப்படி 5 ஜோடி பருப்பு தேங்காய். திரட்டிப்பால் அரை கிலோவா 3 அணம் வரும். என்ன மாப்பிள்ளையாத்துக்காரா வந்த உடனே 1, அதுக்கப்புறம் வந்து முகூர்த்த டைமில் 1, சாந்தி முகூர்த்தத்துக்கு 1, அப்படி 3 அரை கிலோ. அதுக்கப்புறம் வந்து அவ ஆற்றுல அப்பம் வேணுமா, கண்ணு கட்டுற பட்டு பையனுக்கு வாங்கும் பொழுது 2 9-5 வேஷ்டி, ஒரு சமஜோடி வேஷ்டி, அதை தவிர கண்ணு கட்டுறதுக்கு ஒரு பட்டு. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு விட்டேன்னா உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன வேணும் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் வாத்தியாருக்கு வந்து சொல்லும் பொழுது, அதாவது கேட்டரருக்கு சொல்லும் பொழுது உங்கள் ஆற்றுல 5 பர்ஷனம், முறுக்கு முத்துசரம் ஆகிடும். அதுக்கப்புறம் லட்டு, மைசூர்பா, அதிரசம் இருக்கிறவாளுக்கு அதிரசம். இப்போ எல்லாருமே அதிரசம் தான் வைக்கிறா. கண்ணு கட்டுற இதுக்கு வந்துட்டு ஒரு அப்பம் தான் பண்ணுறா. மினிமம் 11 இல்லை 21. அதில் வந்து இந்த முறுக்கு பக்ஷணங்களும் அதே மாதிரி தான். இதில் வந்து மெயின் ஐட்டமே இந்த 5 ஐட்டம் தான். முறுக்கு, முத்துசரம், லட்டு, மைசூர்பா, அதிரசம், இந்த 5 தான் பக்ஷணம். இது தவிர 5 ஜோடி பருப்பு தேங்காய். இதை தவிர இந்த பொள்ளையாத்துல அவ சிஸ்டர் இருக்கா, அத்தை இருக்கா அப்படின்னு சொன்னால் எத்தனை அத்தை இருக்காளோ அதுக்கு வந்து மாப்பிள்ளை குட்டின்னு சொல்லுவா. அந்த மாப்பிள்ளை குட்டி அவள் எத்தனை அப்படிங்கிறத அவள்கிட்ட கேட்டுக்கணும் நீங்கள். இது வந்து நான் இந்த லிஸ்ட்டு சொல்கிறது எல்லாமே பொண்ணாத்துக்காராளுக்கு. இந்த லிஸ்டெல்லாம் நீங்கள் உங்ககிட்ட ஒரு கல்யாணம் அப்படின்னு ஒரு ஜாதகம் ஒன்று எடுத்தா ஒரு நோட் புக் போட்டு, நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான், நோட் புக் போட்டு எழுதி வைங்கோ. அதுபோல் 3 தலைமுறைகள் அவள் பேரெல்லாம் எழுதி வைங்கோ. அதுபோல் அத்தைக்கு புடவை எடுக்கிறேல, அத்தைக்கு படம் எடுத்து கொடுக்கும் பொழுது அவளுக்கு வெத்தலை பாக்கில் வச்சு நீங்கள் கொடுக்கணும். சபையில் வச்சு கொடுக்கறது தான் ரொம்ப விசேஷம். அத்தைக்கும் மாமாக்கும் சபையில் வச்சு கொடுக்கணும். அவளை மரியாதை பண்ணணும். ஏன் காரணம், என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அத்தையும் மாமாவும் இல்லாக்கி திருமணங்கள் வந்து அவ்வளோ நன்னா இருக்காது. அத்தை இல்லாதவாளுக்கு தான் அது தெரியும், மாமா இல்லாதவாளுக்கு தான் தெரியும். மாமா இருக்கிறவாளுக்கு என்ன தெரியுமா, நம்மளுக்கு எப்பவுமே ஈஸியாக கிடைக்கிறது இல்லையா, அதை பற்றி நம்மளுக்கு ஒரு கவலை கிடையாது. ரொம்ப கஷ்டமாக கிடைக்கும்ல, அதை பற்றி தான் கவலை. அப்போ தான் அதோட அருமையும் தெரிகிறது. இந்த அத்தைக்கு மாமாக்கெல்லாம் பண்ணும்போது சபையில் தான் பண்ணணும். இல்லை நீங்கள் அவாத்தில் போய் முன்னாடியே கொடுத்துட்டு வந்துட்டு அது வேற விஷயம். ஆனால் அவள் வந்து கல்யாணத்துக்கு தான் வரான்னா அந்த கல்யாணத்தில் வச்சு கொடுக்கணும். எப்பொழுதுமே சபைக்கு வந்து ஒரு மரியாதைன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் உங்களுக்கு 1000 வேலை இருக்கும், கல்யாணத்தில் யாருக்கு வேலை இல்லை? எல்லாருக்கும் வேலை இருக்குது. நம்ம எப்படி பிளான் பண்ணுறோம், அதை விட பிளான்ங்கிறத விட நம்மளுடைய ப்ரையாரிட்டி, நம்ம எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சம்பந்திகளும் முக்கியம், அந்த பொண்ணுடைய மாமா அத்தையும் முக்கியம். அவளை வந்து அந்த இடத்துல வச்சு பண்ணும்பொழுது தான் அவளுக்கு என்னன்னா புகழ்ங்கிறது கிடையாது, நம்மளுக்கு நம்மளை வந்து அவள் விட்டு கொடுக்கல அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாமாவுக்கு அத்தைக்கு கொடுக்கறது சபையில் வச்சு கொடுக்கறது தான் விசேஷம். அவளை கொடுக்குற வெத்தலை பாக்குலேருந்து எல்லாமே சபையில் வச்சு கொடுக்கும்பொழுது தான் அது நிறக்கும். அந்த கல்யாணத்தை பற்றி எல்லாரும் சொல்லணும். என்னை வந்து சொல்லலை, என்னை கூப்பிடலை இருக்கும். ஆனாலும் இந்த அத்தையும் மாமாவும் கழிஞ்சுட்டு தான் பாக்கி உள்ளவா. எல்லாரும் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறா, எங்கள் பக்கத்தில் இருக்கிறவா தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கா, என்ன அவா தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் வாத்தியார் அத்தையைத்தான் கூப்பிடுவார், மாமியைத்தான் கூப்பிடுவார்.
நீங்க என்ன வேணா, அவங்க ஃப்ரெண்ட் இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். அந்த அத்தைக்கும் மாமாவுக்கும் உள்ள மதிப்பு, அவர் வந்து ஜீரோவா இருக்கலாம், அந்த அத்தைகிட்ட பணமே இல்லாம இருக்கலாம், ஆனாலும் அவ தான் அத்தை. அதை இந்த ஜென்மால நம்மளால மாத்த முடியாது. அதனால கூப்பிடும் பொழுதே எத்தனை, அதே போல இந்த அத்தை மாமா 2 பேருக்கு நானும் சொல்றது அந்த மாதிரிதான். என்ன கேட்டா, உங்களுடைய பொசிஷனை விட்டு கொடுக்காதீங்கோ. அருமையான விஷயம் ஒரு கல்யாணம் நடக்கிறதுங்கிறது. அங்க மங்களமே கேட்கட்டும், யாரும் யாரையும் விட்டு கொடுக்காம இந்த லிஸ்ட் படி வச்சுட்டேன்னா, ஒரு புக் எடுத்து வச்சுட்டேன்னா சூப்பரா ஒரு கல்யாணம் பண்ணிடலாம். நம்ம கேட்டராகவும் இருந்திருக்கோம், ஆத்துல வாத்தியாராகவும் இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இதெல்லாம் முடியறது, இதெல்லாம் சொல்ல முடியறது. அந்த மாதிரி கைடன்ஸ் இல்லாதவ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.